வணக்கம் மக்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ. என்ன வீடியோன்னு சொன்னால், நான் இப்போ நிற்கிற இடம் வந்து எங்களோட வீட்டில் தான் நிற்கிறேன். இன்றைக்கு வந்து என்ன காட்ட போகிறேன்னு சொன்னால், எங்களோட வீட்டில் இருக்கிற சில மூலிகை செடிகள், அதாவது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு அத்தியாவசியமான மூலிகை செடிகள் வந்து எங்களோட வீட்டில் நான் கொஞ்சம் வளர்க்குறேன். இப்போ தான் வந்து நட்டுருக்கேன். ஸோ அதுதான் உங்களுக்கு ரெண்டுக்கு நான் காட்ட போகிறோம். என்னென்ன மூலிகை செடிகள் இருக்குது, மூலிகை செடிகள் மட்டுமல்ல, சில சில மரங்கள், அதனுடைய பயன்கள், அதையும் காட்ட போகிறேன். இப்போ இருக்கிறது வந்து எங்களோட வீடு. எங்களோட வீட்டில் உள்ள ஒரு சிறிய ஒரு தோட்டம். இப்போ தோட்டம் மட்டும் இல்லை, சில சில மரங்களை வந்து நட்டு வச்சுருக்கேன். அதான் உங்களுக்கு காட்ட போகிறோம். முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல்லி மரம். இந்த நெல்லி மரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும். என்னத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் பல அற்புதமான ஒரு ஒரு கனி தான் இந்த நெல்லிக்கனி. இது தெரியும். நான் உங்களுக்கு ஔவையார் வந்து அதியமானுக்கு வந்து நீங்கள் இளமையாக இருக்கிறதுக்கு ஒரு கொடுத்த கனியும் இந்த நெல்லிக்கனி தான். இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல்லி. நெல்லியில் வந்து 2 டைப்பான நெல்லி இருக்குது. ஒன்று வந்து புளி நெல்லியும் இருக்குது, கசப்பு நெல்லியும் இருக்குது. நான் அந்த மற்ற நெல்லியும் உங்களுக்கு நான் கொண்டு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் புளிப்பு நெல்லி. இப்படி தான் இருக்கும். கிட்ட வந்து அந்த காட்டு, கிட்ட அப்படி இருக்க மரத்தை காட்டு. இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் புளிப்பு நெல்லி. என்ன வந்து காய் வந்து காய்க்கலை, காய்ச்சின்னு சொன்னால் சின்ன சின்ன காயாக இருக்கும். இது வந்து நம்மளுடைய உடலுக்கு வந்து நம்மளோட இளமையாக வச்சுருக்கிறதுக்கு, இந்த முடி கொட்டுற பிரச்சனைகளுக்கு, நம்மளோட இளமையை வந்து ஒரு இதாக வச்சுருக்கிறதுக்கு இந்த நெல்லி மரம் வந்து இந்த இந்த நெல்லிக்கனி வந்து நமக்கு உதவும். இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல்லி மரம், அதாவது புளிப்பு நெல்லி. இது வந்து சின்னமன், அதாவது கருவா. உங்களுக்கு தெரியும் என்ன, கருவாயில் வந்து எவ்வளோ ஒரு மூலிகை குணம் இருக்குது. ஒரு வாசனைக்கு பயன்படுத்தலாம், ஒரு சமையல்களுக்கு, எந்த ஒரு சமையலுக்கு வந்து முக்கியமாக பயன்படுத்துறது வந்து இந்த கருவா பட்டை. என்ன வந்து மரம் வளரல, சின்ன சின்ன மரம் தான். இது இலைய பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ வாசமாக இருக்கும். அந்த கருவா வாசம் அப்படி இருக்குது. கிட்ட ஒன்று காட்டு மரத்தை பாருங்க. இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கருவா மரம். இது அப்படியே வளர்ந்துன்னு சொன்னால் இதோட அந்த பட்டையை தான் உரித்து இது பண்ணுவாங்க. அந்த விற்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க, சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் அந்த கருவா இலை. இதோட வாசமே பார்த்தீங்கன்னு சொன்னால் தனி வாசமாக இருக்குது. இது சமையலுக்கு வந்து இந்த பட்டையும் போடலாம், இந்த இலை 2ல் போட்டால் கூட இந்த 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 இலை கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. நீங்கள் வந்து பட்டையும் போடலாம், இந்த இலையும் போடலாம். இதான் வந்து கருவா மரம். கருவா மரத்தை பார்க்காதவங்க வந்து இந்த மரத்தை பார்த்துக்கோங்க. அப்படியே அடுத்த மூலிகைக்கு போவோம். அடுத்தது போகும்போது அடுத்தது காட்டு. ஓகே, அடுத்தது வந்து 3வது ஒரு இது வந்து பட்டிப்பூன்னு சொல்லுவாங்க. இதோட மூலிகை குணம் பார்த்தீங்கன்னா, இதோட மூலிகை குணம் வந்து இந்த சர்க்கரை நோய் இருக்குது தெரியுமா, இந்த சீனி வியாதி, அதாவது சுகர் உள்ளவங்க வந்து இந்த இந்த இலையை வந்து அவிச்சு இதோட தண்ணியை வந்து குடித்தா இந்த சர்க்கரை வியாதிகள் வந்து இல்லாமல் போகிறதா சொல்கிறாங்க. இது வந்து இதோட பேர் வந்து பட்டிப்பூன்னு சொல்லுவாங்க. நிறைய இல்லை, ஒரு 2-3 மரம் தான் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்மளோட அன்றாட வாழ்வில் பயன்படுற ஒரு மூலிகை செடி தான். அடுத்த ஒன்றை பார்ப்போம், அங்காளி மொழி பார்ப்போம். அப்படி அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் புளிப்பு இலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து மூலிகையா இல்லாட்டி என்னென்னு தெரியல, ஆனால் இது வந்து சாப்பிட்றது தான். இந்த இலையை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு புளிப்பு தன்மையாக இருக்கும். ஒரு புளியை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். இது வந்து இதோட பேர் வந்து புளிச்ச இலை. புளிச்ச இலை என்ன, புளிச்ச கீரையா புளிச்ச இலையா? புளிச்ச கீரை இல்லை தானே. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புளிச்ச இலை. இது வந்து புளிச்ச இலை. இதோட மூலிகை குணம் வந்து எனக்கு தெரியலை, ஆனால் வந்து நம்ம வந்து சாப்பிட்ற ஒரு ஒரு பொருள் தான் இது, சாப்பிட்ற ஒரு செடி தான் இது. இந்த இலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இலை வந்து கொஞ்சம் ஒரு புளிப்பு தன்மையாக இருக்கும். ஓகே, அடுத்தது இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஈரப்பிலாக்கா. ஈரப்பிலாக்கா வந்து சாப்பிட்டாலும் நம்மளோட உடலுக்கு எவ்வளவு நன்மைகள் இருக்குது. நம்ம 2-3 மூலிகை செடிகள் பார்த்துட்டோம். இந்தியாவில் என்னென்ன மரங்கள் நட்டுருக்கோம்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜம்பு, எங்களோட வீட்டில் வந்து ஜம்பு நட்டுருக்கோம். எதுவுமே காய்க்கலை. இப்போ எதுவுமே காய்க்கலை, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. ஓகே, அடுத்தது என்ன நட்டுருக்கோம், அடுத்தது வந்து பாக்கு. பாக்கு மரம் இன்னும் வளரலை, அதுவும் சின்ன ஒரு பருவத்தில் தான் இருக்குது. இந்தியாவில் அந்த சொன்ன அந்த சுவருக்கு பாய்க்கிற பூச்செடி தான் இருக்குது. மாமரம். இந்தியாவில் சின்ன சின்ன பூச்செடிகள் நட்டுருக்கோம். ஓகே, இந்தியாவில் 2-3 மூலிகை செடி இருக்குது, அதையும் பார்ப்போம். பார்த்திங்கன்னா மாமரம். இது வந்து மல்லிகைப்பூ. இதான் பாருங்கள், இதான் வந்து மல்லிகைப்பூ.
ஓகே, இங்கே 2 3 பூச்செடிகள் இருக்கு. ஓகே, இந்த மரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் துளசி. துளசியில் வந்து 2 டைப்பான துளசி இருக்குது. இது வந்து வெண் துளசி. உங்களுக்கு தெரியுமே, ஒரு ஒரு துளசி மரம் வந்து நம்மளோட வீட்டில் வைக்கிறது எவ்வளோ வந்து முக்கியம்னு தெரியும். துளசி வந்து 2 டைப்பான துளசி. இது வந்து வெண் துளசி. அடுத்த துளசி இருக்குது. அடுத்தது இருக்குதா நம்ம துளசி எங்க? அடுத்தது வந்து கற்பூரவள்ளி. வா கிட்ட வா. அடுத்தது வந்து கற்பூரவள்ளி. இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி வந்து எவ்வளோ ஒரு அத்தியாவசியமான பொருள்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியுமே. நம்மளோட உடம்புக்கு சளி பிடிச்சிருந்தா கூட இது ஒரு அருமையான ஒரு மூலிகை தான் இந்த கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி வந்து எல்லார வீட்லேயும் வந்து வளங்க. கற்பூரவள்ளி, துளசி, கற்றாழை, நெல்லிக்காய் எல்லாமே உங்களோட வீட்டில் வளர்த்து ஒரு மூலிகை செடியாக வந்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட உடம்புக்கு அவ்வளோ ஒரு அத்தியாவசியமான பொருள். பாருங்கள் அப்படி இருக்குது. இது வந்து சளியெல்லாம் அப்படியே வெட்டிட்டு போகிற ஒரு பொருள். இது வந்து கற்பூரவள்ளி. இது வந்து துளசி. உங்களுக்கு காட்டணும் தெரியுமா? முதல் துளசி மரம், அதாவது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொண்டு காட்டியிருப்பேன். அது வந்து வெண் துளசி. இது வந்து நார்மல் துளசி. துளசியோட மூலிகை குணம் வந்து எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பொருள் என்று. இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் துளசி. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் ஏற்கனவே காட்டினேன் பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள், இது வந்து வெண் துளசி, இது வந்து நார்மல் துளசி. இது வந்து நமக்கு வந்து ஒரு அத்தியாவசியமான ஒரு மூலிகை செடி தான் இந்த வெண் துளசியும் இந்த துளசியும். அடுத்து அப்படியே பார்ப்போம். அடுத்த பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் உங்களுக்கு காட்டுறேன் தெரியுமா? நெல்லி வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு நெல்லிக்காய் காட்டியிருப்பேன் உங்களுக்கு. என்ன நெல்லி? புளி நெல்லி காட்டியிருப்பேன். சரி, ஏற்கனவே ஒரு நெல்லிக்காய் ஒன்று காட்டினேன் தான் உங்களுக்கு. அந்த நெல்லிக்காய் வந்து கசப்பு நெல்லி. அதில் தான் வந்து மூலிகை குணம் கூட இருக்குது. இந்த நெல்லி வந்து புளி நெல்லி. நெல்லியில் வந்து 2 டைப்பான நெல்லி இருக்குது. ஒன்று வந்து கசப்பு நெல்லி, நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டியிருப்பேன். இது வந்து புளி நெல்லி, பார்த்துக்குங்க. ஆனால் காய்க்கல. காய்ச்சி வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன். நான் உங்களுக்கு முன்னுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுவும் வந்து உடம்புக்கு சாப்பிட்றது கொஞ்சம் நல்ல விஷயந்தான். அதாவது நெல்லி எல்லாமே ஒரே நெல்லி தான். இது வந்து கொஞ்சம் புளிக்கும், அது கொஞ்சம் கசக்கும், அவ்வளோதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழை மரம். இஞ்சாலவா பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் ஒரு சின்ன ஒரு துளசி இருக்குது. இதில் ஒரு முந்திரிய மரம் ஒன்று இருக்குது. இது என்னடா? இது என்னது? பாம்பு வராமல் இருக்கிறதா? என்ன மரம்? இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வகையான மூலிகை செடி தான். இது என்னன்னு தெரியல. யாராச்சும் தெரிஞ்ச அந்த மரத்தை வந்து கீழே வந்து சொல்லுங்கள். இது என்ன? இதுவும் ஒரு மூலிகை செடியான மரம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகை மரம். இது வந்து வாகைப்பூ. வாகைப்பூ தெரியுதானே உங்களுக்கு? என்ன பாருங்க, இது வந்து வாகை மரம், வாகைப்பூ. இதான் வந்து வாகை மரம். பார்த்துங்க அப்படி இருக்குன்னு. இது நம்ம வீட்டில் வளர்க்குறது நல்லது தான். அடுத்தது பருவுக்கா. இது வந்து கற்றாழை, அதாவது முகப்பருவுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இது சோத்து கற்றாழை. கற்றாழை வந்து ஒரு அத்தியாவசியமான பொருள். எல்லார வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு பொருள். தலைமுடிக்கு, நம்மளோட உடம்புக்கு, நம்மளோட ஸ்கின்னுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறது இந்த கற்றாழை. அது வந்து தேசிக்காய். இது வந்து தேசி மரம், தேசி இலை.